வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் குறவஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதோட முக்கிய நூல்கள், அதாவது திருக்குற்றால குறவஞ்சி, தமிழரசி குறவஞ்சி, பெத்தலேகம் குறவஞ்சி, இந்த மாதிரி வகைகள் இருக்கு இல்லைங்களா நிறைய, அதோட நூல்களும் அதோட ஆசிரியர்களையும் அப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். அதே போல் குறவஞ்சின்னு மட்டும் இல்லாமல் தூது வகைகள், கலம்பகம், இந்த மூணுத்தோட முக்கிய நூல்களோட பெயர்களையும் அதோட ஆசிரியர்களையும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல குற்றால குறவஞ்சி, இது வந்து ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருக்குற்றால திருக்கூட இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே குற்றாலக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆள்றது யார், ராசா ஆளுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ராசப்ப கவிராயர்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு திருக்குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து திருக்கூட ராசப்ப கவிராயர்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சரபேந்திர பூபால குறவஞ்சி, இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூபாலன்னு இருக்குதுங்களா, பூபாலன்னா சிவன் சரிங்களா, சிவனுக்கு பூ போடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு சரபேந்திர பூபால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து கோட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழரசி குறவஞ்சி, இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரத நெஞ்சாயப்ப பிள்ளை. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழரசி குறவஞ்சி இருக்கு இல்லைங்களா, தமிழ் குறைவாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நஞ்சு, அதாவது தமிழே தெரியாது, தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழே தெரியலனா அவங்க வந்து நஞ்சு கணக்கு தானே, அதை வச்சு தமிழ் வராதவங்களுக்கு வந்து நஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழரசி குறவஞ்சிக்கு வந்து வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெத்தலேகம் குறவஞ்சி, இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதநாயக சாஸ்திரி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து பெத்து எடுக்கிறோம் இல்லைங்களா, பிள்ளையை பெத்து எடுக்கிறதுனா வந்து தவம் இருப்போம் இல்லைங்களா, அந்த தவத்தெல்லாம் சொல்கிறது வந்து வேதம் தான் சொல்லும் இல்லைங்களா, அதை வச்சு பெத்தலேகம் குறவஞ்சினா வேதநாயக சாஸ்திரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூட்டுறவு குறவஞ்சி, இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை வாணன் அல்லது துரை சீனிவாசன். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூட்டுறவுன்றது ஒரு துறையா, அதை வச்சு கூட்டுறவு குறவஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து துரை சீனிவாசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரேஷன் கார்டில் தான் வந்து சீனி கொடுப்பாங்க, அது கூட கூட்டுறவுத்துறை தான் வரும், அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இவரோட இன்னொரு பேர் வந்து தஞ்சை வாணன் சொல்லுவாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூட்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, வானம் வந்து கூட்டமாக இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தஞ்சை வாணன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மீனாட்சி குரம், இது வந்து குமர குருபரர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீனாட்சி அப்படின்னு இருக்குங்களா, அது வந்து குரு தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டு கூட வரும் இல்லைங்களா, மீனா குமாரின்னு ஒரு பாட்டு, மீனா குமாரி குமர, மீனா குமர இந்த இதில் வருது இல்லைங்களா, அதை வச்சு கூட மீனாட்சி குரம் வந்து குமர குருபரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வண்ணக்குறவஞ்சி மற்றும் நகுமலை குறவஞ்சி, இதோட நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத சாஸ்திரி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வண்ணம்னா அதாவது பெயிண்ட் ப்ரஷ்லேருந்து விசிறி அடிப்போம் இல்லைங்களா, இந்த ஹோலி கொண்டாடும் போது நம்ம வண்ணம்லாம் வந்து விசிறி அடித்து விளையாடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு விசிறி அப்படின்றத வச்சு விஸ்வநாத சாஸ்திரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நகுமலைனா மழை வருது இல்லைங்களா, மழை காற்று வீசும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு விஸ்வநாத சாஸ்திரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் வச்சு குறவஞ்சிகளோட வகைகளோட நூலின் பெயர்களை அதோட ஆசிரியர்களோட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தூது நூல்களோட பெயர்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள். முதல்ல நெஞ்சு வீடு தூது, இதுதான் வந்து முதல் தூது. அதே மாதிரி குறவஞ்சியில் பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி தான் வந்து முதல் குறவஞ்சி, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், நெஞ்சு வீடு தூதுனா முதல் தூது. இது வந்து யார் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெஞ்சு இங்கே சிவன்கிட்ட பூஜை பண்ண போகும்போது நம்ம வந்து நெஞ்சு சுத்தமாக இருக்கணும், அதை வச்சு நெஞ்சு வீடு தூதுனா உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அழகர் கிள்ளை வீடு தூது, இது வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா அழகர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே சொக்கநாத், அதாவது அழகாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து சொக்கி போயிடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அழகர் கிள்ளை வீடு தூதுனா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இவரோட பெயர் வந்து பத்மகிரியார்னு சொல்லுவாங்க.
எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எது ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கூலப்ப நாயக்க விரலி விடுத்தூது, இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பர தீபக் கவிராயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூலன்னு இருக்குங்களா, கூழ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு கூலப்ப நாயக்க விரலி விடுத்தூதோட ஆசிரியர் வந்து சுப்ரதீபக் கவிராயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வண்டு விடுத்தூது, இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கச்சியப்ப முனிவர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வண்டு வந்து நம்மளை கடிச்சிடும் இல்லைங்களா, பறந்து வந்து நம்மளை கடிச்சிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கச்சியப்ப முனிவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் விடுத்தூது, இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மற்றதெல்லாம் தூது விட்டால் பரவாயில்ல, தமிழை வச்சு தமிழ் விட்டு தூது பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது தமிழ் மொழியிலே தமிழ் வச்சு தூது விடுறாங்க இல்லைங்களா, அதனால் ஆசிரியர் பெயர் தெரில அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தென்றல் விடுத்தூது, இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மகிரியார் அல்லது பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இதே ஞாபகம் வச்சுக்கணும்னா தென்றல்னால் வந்து காற்று வந்து நம்மளுக்கு பத்தாது சரிங்களா, நம்ம ஸ்டேட்லலாம் வந்து காற்று பத்தாது. இதே வந்து ஹில் ஸ்டேஷன்லலாம் இருந்தீங்கன்னா தான் வந்து காற்று வந்து அதிகமாக வீசும், இங்கெல்லாம் வந்து கம்மியாக தான் வீசும். அதை வச்சு தென்றல் விடுத்தூதுனா பத்மகிரியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இவரோட இன்னொரு பேர் வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கங்க. அடுத்து தச விடுத்தூது, இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தசனா 10 சரிங்களா, 10 வந்து மீன், அதாவது மீன் வந்து நம்மளுக்கு சாப்பிட போட்டாங்கன்னா எவ்வளோ போட்டாலும் பத்தாது, சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு தச விடுத்தூதுனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காக்கை விடுத்தூது, இது வந்து வெள்ளை வாரணம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து காக்கானா வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும், ஆனால் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து வெள்ளை காகம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கும் வெள்ளை காகம் வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு காக்கை விடுத்தூது நூலாசிரியர் வந்து வெள்ளை வாரணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். கலம்பகம் நூல்களோட ஆசிரியர்களை பார்க்கலாம். முதல்ல நந்தி கலம்பகம், இதோட நூலாசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சரிங்களா, இதுதான் வந்து முதல் கலம்பகம் சரிங்களா. அடுத்து ஆளுடைய பிள்ளை திருக்கலம்பகம், இது வந்து நம்பியாண்டார் நம்பி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்பியாண்டார்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே ஆளுன்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆளை நம்ம நம்புறோன்னா நம்பிக்கையான ஆளாக வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்பிக்கையான ஆளுன்றத நம்பியாண்டார்ன்றதையும் ஆளுடைய பிள்ளைன்றத ஆள் வேணுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு ஆளுடைய பிள்ளை திருக்கலம்பகம் வந்து நம்பியாண்டார் நம்பி ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருவரங்க கலம்பகம், இது வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அரங்கம்னு இருக்கு இல்லைங்களா, அரங்கம்னா சபை சரிங்களா, சபைக்கு வந்து காரில் போவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா சபைக்கு பெருமாள், அதாவது பெருமாள் வந்து தலைமை வகிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு திருவரங்க கலம்பகமோட நூலாசிரியர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருவாமத்தூர் கலம்பகம் மற்றும் தில்லை கலம்பகம், இதோட நூலாசிரியர் வந்து இரட்டையர்கள், அதாவது இளஞ்சூரியர் முதுசூரியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். திருவாமத்தூர் அப்படின்னு இருக்குங்களா, தில்லைன்னு இருக்குங்களா, தீ இந்த 2 தீ வருது இல்லைங்களா, அது வந்து சூரியன் தான் வந்து நம்மளுக்கு வந்து தீயாக சுடும் இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு திருவாமத்தூர் கலம்பகம் தில்லை கலம்பகமோட நூலாசிரியர் வந்து இரட்டையர்கள், அதாவது இளஞ்சூரியர் முதுசூரியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காசி கலம்பகம் மதுரை கலம்பகம், இதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காசி மதுரை 2 ஊர் பேர் வருது இல்லைங்களா, இந்த 2 ஊர் பேரும் வந்து குமரகுருபரர் எழுதியிருப்பாருன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து திருவாரூர் கலம்பகம், இது வந்து வீரமாமுனிவர். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருவாரூர்னு இருக்கு இல்லைங்களா, வா அப்படின்னா வரணும், எப்படி வீரமாக வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு திருவாரூர் கலம்பகம் வந்து வீரமாமுனிவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2மே வந்து நம்ம வந்து ஊர் பேர் வரும், அது குமரகுருபரர் வரும்னு சொன்னோம், இதுவுமே ஊர் பேர் வருது, ஆனால் இதில் வந்து வாரூர்னு வருது இல்லைங்களா, வரணும்னா வீரமாக வரணும், அது வந்து வச்சு வீரமாமுனிவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து குறவஞ்சி தூது மற்றும் கலம்பகம் நூலோட ஆசிரியர் பெயர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி மீனாட்சிக்குரம் நூலின் ஆசிரியர் யார், இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி சரபேந்திர பூபால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார், இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி திருக்குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார். அடுத்து நான்காவது கேள்வி தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் யார். ஐந்தாவது கேள்வி நெஞ்சு விடு தூது நூலின் ஆசிரியர் யார், இது ஐந்தாவது கேள்வி.
ஆறாவது கேள்வி, திருவரங்க கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? இது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, நந்திக்கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? இந்த 7 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.